பாரவாம் சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. ஆனந்தமே ஆவலுடன் காத்திருக்கும் அடிமைகளை சந்திக்க கருணை கடலேவா கதித்ததய பாரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. எம்மானுவே இயேசுநாதா எங்கள் பாவ தோஷம் நீங்க ஏனின்னும் வர தாமதம் கருணை கடலேவா கதித்ததய பாரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் உலகை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று பகர்கின்றது. ஆனால் அன்பாகிய இறைவனே மனிதனாக இவ்வுலகில் பிறந்தார் எனில் அது அவரது அன்பின் உச்சக்கட்ட செயலாகவே இருக்கின்றது. சோர்வுற்றிருந்த மனுக்குலம் மகிழ்ந்திருப்பதற்காகவும் பாவத்தால் பாழ்பட்டிருந்த மானிடம் பரமனிடம் திரும்பவும் கடவுள் கொடுத்த மாபெரும் பரிசு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு. அனைத்தையும் இழந்தோம், வாழ்வை தொலைத்தோம், இனி நமக்கு என்ன இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தளர்ந்து துன்பத்தில் துவண்டிருக்கும் நம் மனங்களுக்கு இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மட்டற்ற மகிழ்ச்சியை அள்ளி தருவதாகவும் மாபெரும் இயேசுவை நாம் அனுபவிக்க உதவியாகவும் அமைகின்றது. எனவே இது மகிழ்ச்சியின் திருநாள். இறையுறவு முறிந்ததினால் இருள் படர்ந்திருந்த மனித உள்ளங்களுக்கு ஒளியை ஏற்றி அளவற்ற மகிழ்வை தந்தது இயேசுவின் பிறப்பு. இத்தகைய மகிழ்வினை நாமும் அடைந்து அன்னை மரியாளை போல, வான தூதர்களைப் போல, இடையர்களைப் போல மகிழ்ச்சியின் தூதுவர்களாக திகழ அருள் வேண்டி இப்பெருவிழா திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ பாலன் இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நமது உள்ளத்தை தயாரித்துக் கொள்ள திருச்சபை நம்மை அழைக்கின்றது. நொறுங்கிய தாழ்ச்சி நிறைந்த இதயத்தை ஆண்டவர் தேடி வருகின்றார். இதோ பாலன் இயேசுவின் பிறப்பு நமது உள்ளத்திலே நிகழ தடையாக இருக்கின்ற நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பார்ந்தவர்களே, இப்பொழுது மின்விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படும். பாலன் இயேசுவின் பிறப்பு நமது உள்ளத்திலே நிகழ அனைவரும் கண்களை மூடி இப்பொழுது ஜெபிப்போம். இறைமகன் இயேசு மனுக்குலத்தை அன்பு செய்கின்றவர். இதோ தமது அன்பின் வெளிப்பாடாக குழந்தையாக இந்த உலகத்திலே பிறக்க வந்திருக்கின்றார். இதோ பாலன் இயேசுவை நமது உள்ளத்திலே வரவேற்க நாம் இப்பொழுது தயாராகும். இதோ எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, மனிதனை உலகிலே படைத்த நாள் முதல் நீர் அவனை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே வருகின்றீர். நாங்கள் உமக்கு எதிராக எத்தனை பாவங்களை நாங்கள் கட்டிக்கொண்டாலும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நீர் தயாராக இருக்கின்றீரே. இதோ உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக இந்த உலகிலே பிறக்கச் செய்ய திருவுளம் கொண்டீரே. இதோ குழந்தை இயேசுவின் பிறப்பு எங்களது உள்ளங்களிலே நிகழ நாங்கள் தாகத்தோடு உம்மை ஏங்கி நிற்கின்றோம். இதோ பாலன் இயேசுவின் கொண்டு வரும் அன்பும் சமாதானமும் எங்கள் உள்ள குடிலிலே என்றும் நிரப்புவதாக. இதோ எங்களது இல்லங்களிலே பாலன் இயேசுவின் ஆசீர் நிரம்பி வழிவதாக. பிறக்க இருக்கின்ற இந்த பாலன் இயேசு இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி இந்த குழந்தை இயேசுவின் சுரூபத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மின் விளக்குகள் ஏறிட்டு லைட்டை போடுங்க சார். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவன்
செம்மறியே தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, எங்களுக்காக குழந்தையாக பிறந்திருக்கும் மீட்பரின் ஒளியால் இந்த புனித இரவை ஒளிரச் செய்கின்றே. அவர் மனிதராக எங்களோடு தங்கியிருக்கிறார் என்ற மறையுண்மை எங்களை அகமகிழச் செய்கின்றது. அவரது பிறப்பால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியும் அமைதியும் உலகெல்லாம் இன்று பெற்று மகிழ்வதாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு உலகிற்கு ஒளியாக திகழ்கின்றார். பல்வேறு சோகங்களால் இருள் படர்ந்திருந்த இவ்வுலகு இயேசுவின் பிறப்பால் ஒளிர ஆரம்பித்தது. அந்த ஒளிதான் வியத்தகு ஆலோசகராக, வலிமை மிகு இறைவனாக, என்றுமுள்ள தந்தையாக, அமைதியின் அரசனாக இவ்வுலகில் திகழ்வார் என்று இயேசுவின் பிறப்பை பற்றி முன்னறிவித்த இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 2-4 மற்றும் 6-7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பது போல் சுடர் ஒளி உதித்தது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சி மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்து நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடுத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவீராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார்.
படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை என்றும் போற்றி பாடுங்கள். புதியதொரு பாடல் பாடி அவரை வாழ்த்தி போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை என்றும் போற்றி பாடுங்கள். புதியதொரு பாடல் பாடி அவரை வாழ்த்தி போற்றுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சி எடுத்து சொல்லுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சி எடுத்து சொல்லுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. வானங்கள் மகிழட்டும், பூவுலகம் என்றும் அக்களிப்படைந்திடட்டும். கடலும் அதில் வாழும் யாவும் அவர் முன் முழங்கி பாடிடட்டும். வானங்கள் மகிழட்டும், பூவுலகம் என்றும் அக்களிப்படைந்திடட்டும். கடலும் அதில் வாழும் யாவும் அவர் முன் முழங்கி பாடிடட்டும். ஏனெனில் ஆண்டவர் ஆள வருகின்றார். ஏனெனில் ஆண்டவர் ஆள வருகின்றார். பூவுலகை அவர் நீதியுடன் ஆள வருகின்றார். பூவுலகை அவர் நீதியுடன் ஆள வருகின்றார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்ட
நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. வாசக முன்னரை இயேசுவின் இறைமனித பிறப்பு இம்மன்னகம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய கொடையாகும். இக்கொடையானது நம்மை உலகு சார்ந்த பாவத்திலிருந்து விலக்கி கட்டுப்பாட்டையும் நேர்மையுடைய தூய வாழ்வையும் வாழ வைக்கிறது. இறைமகன் இயேசுவின் மீட்புச் செயலை உணர்ந்தவர்களாக இவ்வாசகத்திற்கு செவி மடுப்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். உமக்கு மகிமை. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரேத்து ஊரில் இருந்த யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை.
எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே வானதூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓடி வரும் நதிகளுக்கு கடல் உறவு, ஆடி வரும் அலைகளுக்கு கரை உறவு, பாடி வரும் தென்றலுக்கு மலர் உறவு, நாடி வரும் மாந்தருக்கோ பாலன் உறவு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவின் பெயரால் கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலியிலே பங்கு தந்தை பிரசங்கத்தை ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே ஒரு குழந்தை வீல் வீல் என்று கத்தியது. உடனே அந்த தாய் கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு ஆலயத்திலிருந்து வெளியே செல்ல முயற்சி செய்தார். அப்பொழுது பங்குசாமியார் அந்த அம்மாவை பார்த்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, குழந்தையோட சத்தம் ஒன்றும் தொல்லையா இல்லை, நீங்கள் இங்கே இருங்க, வெளியே போக வேணாம் அப்படி என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, சாமி, குழந்தையோட சத்தம் உங்களுக்கு தொல்லையா இல்லை, நீங்கள் போடுற பெரிய சத்தம் குழந்தைக்கு பெரும் தொல்லையா இருக்குது, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, குழந்தையின் பிறப்பு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. அதிலும் குறிப்பாக பாலன் இயேசுவின் பிறப்பு இந்த உலகிற்கு பெரும் மகிழ்ச்சியையும் விடுதலையையும் தந்தது. எனவேதான் எசையா இறைவாக்கினரின் நூலிலே இன்றைய முதல் வாசகத்திலே 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். பெரும் இருளிலும் பாவத்திலும் வாழ்ந்து வந்த மக்கள் கிறிஸ்துவின் பிறப்பிலே ஒரு பேரொளியை கண்டார்கள் என்று எசாயா இறைவாக்கினர் முன்னுரைப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகிலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அன்பையும் உறவையும் மீட்பையும் மன்னிப்பையும் கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட பாலன் இயேசுவின் பிறப்பு நமது வாழ்விலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? இந்த குழந்தையின் பிறப்பின் அர்த்தம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்பவற்றையெல்லாம் சிந்திக்க இன்றைய நாளும் விழாவும் நம்மை அழைக்கின்றது. இறைவனுடைய தன்மையை பற்றி தத்துவயியல் நிபுணர்கள் 2 கருத்துக்களை கூறுவார்கள். God is transcendent and God is immanent. Transcendent என்றால் கடவுள் கடந்து நிற்கின்றவர், கடந்தவர் என்று பொருள். இம்மனன்ட் என்றால் மனிதர்களோடு ஒன்றாக கலந்தவர் என்று பொருள்படும். God is transcendent, கடவுள் கடந்தவர் என்ற நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு யாவே இறைவன் இந்த கடந்து நிற்கின்றவராக வரலாற்றிலே விவிலியத்திலே நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆதியிலே இறைவன் இந்த உலகையும் ஆதி பெற்றோரையும் மனிதனையும் உயிரினங்களையும் படைத்த பொழுது மனிதன் கடவுளுடைய பிரசன்னத்திலே அவன் மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் இறைவனுடைய உறவை முறித்து கொண்டு அவன் பிரிந்த பொழுது கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து அவன் விலகி போனான். கடவுள் அனைத்தையும் கடந்தவராக விலகி நின்றான். ஆனாலும் இந்த யாவே இறைவன் மனிதர்கள்
வாழ்விலே குறுக்கிடாமல் இல்லை. எகிப்திலே எனது மக்கள் எழுப்புகின்ற கூக்குரல் என்னுடைய காதிலே ஒலித்தது. எனவே எனது மக்களுக்காக நீ போய் பேசு என்று மோயிசனை அவர் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் தந்தையாக, குலத்தின் முதுபெரும் தந்தையாக ஆபிரகாமை அவர் அழைத்து, ஆபிரகாமை ஒரு அடையாளமாக மக்கள் முன் நிறுத்தி, உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் பெருக்குவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்ற இறைவனை நாம் பார்க்கிறோம். இந்த மக்களுடைய தேவைகளின் பொழுதெல்லாம், அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுதெல்லாம், நெறி தவறி செல்லுகின்ற பொழுதெல்லாம் இறைவன் பல மனிதர்களின் வழியாக அவர்களது வாழ்விலே குறுக்கிட்டு மீண்டும் அவர்களை தம்மிடம் அழைத்து வருகின்ற யாவே இறைவன் கடந்தவராக, கடந்து நிற்கின்றவராக வரலாற்றிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கேட்கின்ற அரசர்களை எல்லாம் இறைவன் அவர்களுக்கு கொடுக்கின்றார். பிறகு இறைவாக்கினர்களின் வழியாக அவர்களை எல்லாம் தமது வழியிலே வழிநடக்க அவர்களை அறிவுறுத்தி அழைத்து வருகின்றார். இப்படி பல்வேறு நிலைகளிலே குறுக்கிட்டு மக்களை தம்மோடு உடன்படிக்கையின் வழியாக ஏற்றுக்கொள்ள விரும்பிய இறைவன் அவர் பழைய ஏற்பாட்டிலே தோற்று போனார் என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதர்கள் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள தவறினார்கள். கடந்து நிற்கின்ற இறைவனை அவர்கள் காண துடித்தார்கள். எந்த ஒரு இறைவன் கடந்து நிற்கின்றவராக மட்டுமே இருந்துவிட்டால் மக்கள் அவரை மறந்து போவார்கள். எப்பொழுது இறைவன் மனிதர்களோடு ஒன்றாக அவர் கலக்கின்றாரோ, அன்பிலும் உறவிலும் அவர் உரையாடுகின்றாரோ, அப்பொழுதுதான் மனிதர்களுடைய உள்ளங்களிலே இறைவன் என்றுமே நிலைத்து நிற்கின்றார் என்பது தத்துவியல் நிபுணர்கள் நமக்கு கூறுகின்ற உண்மை. எனவேதான் இரண்டாவது தன்மையாக கடவுளை கலந்து நிற்கின்றவர் என்று அழைக்கின்றோம். காட் இஸ் இம்மனன்ட். இன்றைய நற்செய்தியிலும் கூட இறைவன் மனிதர்களை தேடி வந்தார். கடவுள் நம்மோடு, இம்மானுவேல் என்று குழந்தை இயேசுவை மகிழ்ச்சியோடு வானதூதர்கள் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவேதான் பாலன் இயேசு இந்த உலகிலே மனிதனாக பிறந்து அவர் வளர்ந்து வந்த பொழுது ஞானிகள் எல்லாம் அவரை தேடி வந்தார்கள். யூதர்களின் அரசர் மெசியா பிறந்திருக்கிறாரே, எங்கே? அவரை நாங்கள் காண வந்தோம், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு மக்கள் துடிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடம் பலர் தங்களது குழந்தைகளை அழைத்து வருகின்றார்கள். இந்த குழந்தைகளை எல்லாம் இயேசு தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும், அவரது மடியிலே இந்த குழந்தைகள் தவழ வேண்டும் என்று ஒன்றோடு ஒன்றாக இயேசுவின் உறவிலும் அன்பிலும் மக்கள் இணையவும் கலக்கவும் விரும்புவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆடையை மட்டும் நான் தொட்டுவிட்டால் போதும், நான் முழு குணமடைவேன். அவருடைய விழாவை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அவருடைய காயங்களை நான் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று புனித தோமையார் கூறுவதையும் பார்க்கிறோம். இப்படி இறைவனை மக்கள் காண விரும்புகின்றார்கள், அவரை தொட்டு பார்க்க விரும்புகின்றார்கள், அவர்களை தங்களது வாழ்விலே அனுபவிக்க விரும்புகின்றார்கள். எனவேதான் பாலன் இயேசு இறைவனுடைய ஒட்டுமொத்த அன்பையும் இந்த மனித உருவிலே குழந்தையாக, பாடகனாக இந்த உலகிலே பிறந்து நமக்காக அவர் தம்மையே அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே இறை வார்த்தையிலே நாம் இவ்வாறு வாசிப்போம். இயேசு கிறிஸ்து செல்வராக இருந்தும் அவர் ஏழையானார். நாம் செல்வராகும் பொருட்டு அவர் தம்மையே ஏழையாக்கி கொண்டார் என்று பவுலடிகளார் அழகாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். தமது விண்ணக மகிமையையும் மாட்சியையும் துறந்து நாம் வாழ்வை பெறும் பொருட்டு, நாம் செல்வந்தர்களாக மாறும் பொருட்டு எல்லாவற்றையும் இழக்க துணிகின்ற ஆண்டவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஏழ்மையையும் எளிமையையும் தாழ்ச்சியையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகிலே ஒரு படைப்பாக, ஒரு மனிதனாக அவர் பிறந்த இன்றைய நாளை நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த கொண்டாட்டம் எல்லாம் புத்தாடையோடும் இனிப்புகளோடும் விருந்துகளோடும் முடிந்துவிடப் போகின்றதா, அல்லது இந்த குழந்தை இயேசுவுக்காக நமது உள்ளத்தையும் நமது வாழ்வையும் எப்படி நாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்ற கேள்வியையும் இன்றைய விழா எழுப்புகின்றது. ஆஸ்திரேலியாவிலே அபரோஜினல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பழங்குடியினர் இன்றும் வாழ்ந்து வருகின்றார்கள்.
அந்த பழங்குடி இனத்தவர் மட்டும் ஆதிவாசிகளைப் போல ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு காட்டிலே சென்று தங்களது உணவை தேடி வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார்கள். பல குழுக்களாக கூட்டமாக ஆங்காங்கே காடுகளிலே வாழ்ந்து வருவது அவர்களது இயல்பு. ஒரு முறை ஒரு கூட்டம் காட்டின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு அவர்கள் இடம் மாறி சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார்கள். யாருமே இல்லாமல் ஒரு குழந்தை காட்டிலே தனியாக அங்கே அழுது கொண்டிருக்கின்றது. ஓடிப்போய் அந்த குழந்தையை தூக்கினார்கள். அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையின் அழுகுரல் இன்னும் அதிகமானது. ஏன்னா இந்த பழங்குடியினருடைய அவர்களுடைய நிறமும் உருவமும் அவர்கள் உடலிலிருந்து வந்த துர்நாற்றமும் குழந்தைக்கு இன்னும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. இன்னும் வேகமாக அழ ஆரம்பித்தது. இந்த பழங்குடியினர் இந்த குழந்தைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தங்களையே மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த குழந்தைக்காக எல்லோரும் நன்றாக குளித்துவிட்டு நல்ல ஒரு உடையை உடுத்தி கொண்டு குழந்தையை ஒவ்வொருவரும் தூக்கி கொஞ்ச ஆசைப்பட்டார்கள். அவர்களுடைய முடியும் அவர்களுடைய மிருகங்களின் எலும்புகளாலான அணிகலன்களும் குழந்தையை மீண்டும் அச்சுறுத்தியது. அந்த குழந்தையின் அழுகுரல் நிற்கவே இல்லை. எனவே தங்கள் மீது போட்டிருந்த அந்த எலும்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தங்களது இயல்புகளையும் நடைமுறையையும் பாவனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத் தொடங்கினார்கள். இந்த ஒரு குழந்தைக்காக அந்த கூட்டமே அந்த குழுவே தங்களது வாழ்க்கையின் நடைமுறைகளை எல்லாம் கலாச்சாரங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டதை வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்காக இந்த நாளிலே பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசுவுக்காக நமது உள்ளத்திலே குழந்தை இயேசு பிறக்க நம்மை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்ள முன்வருகிறோம் என்பதுதான் இன்றைய நாளிலே நமது உள்ளத்திலே எழுகின்ற ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். குழந்தை இயேசு அன்பையும் சமாதானத்தையும் இவ்வுலகிலே கொண்டு வந்தார். ஆணவத்தையும் அதிகாரத்தையும் விடுத்து உள்ள தாழ்ச்சியோடு நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது அங்கே இயேசு நமது உள்ளத்திலே பிறக்கின்றார். பகைமையை மறந்து மன்னிப்பை கொடுத்து உறவை வளர்க்கின்ற பொழுது அங்கே உண்மையான இயேசு பிறக்கின்றார். இருப்பதை இல்லாதவரோடு ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற பொழுது பகிர்விலே ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நள்ளிரவிலே பாலன் இயேசுவின் பிறப்பின் விழாவை கொண்டாட வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தை இறைவனுடைய குடிலாக மாற்றுவோம். நமது எண்ணங்களையும் செயல்களையும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப மாற்றியமைப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். இறைமகன் நமக்காய் மனுவானார், கன்னி மரியிடம் பிறந்தவரார். இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம்.
விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாலன் இயேசுவின் பிறப்பு உண்மையாகவே நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் நிகழ நமது உள்ளத்திலே அன்பையும் தாழ்ச்சியும் ஏற்றுக்கொண்டு குழந்தை இயேசுவை வரவேற்க தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். 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 அன்பின் நிறைவா, எம் தாய் திருச்சபையின் அர்ப்பண நெஞ்சங்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று உமதரசின் மதிப்பீடுகளை இம்மண்ணில் விதைக்க பாடுபடும் ஆர்வத்தையும் தீரா தாகத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வழிகாட்டியம் இறைவா, எம் தாய் திருநாட்டின் சொந்தங்களாக வாழுகின்ற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் வழிகொள்கின்றவர்களாக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை பெற்று சுமூகமான தீர்வு காணும் நல்ல உள்ளங்களாக மாற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒளியாம் இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடும் இவ்வேளையில் எம் பங்கிலுள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள், முதியோர்கள் மற்றும் இத்திருப்பலியில் பங்கேற்கும் இறைமக்கள் உம் அன்பின் பாதை விட்டு விலகாமல் நல்லதோர் வாழ்வு வாழ உமது அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, சமூகத்தில் வாழும் ஒடுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், நோயாளிகள், ஏழைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்பவும் மற்றும் பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்ட பள்ளி சிறுவர் சிறுமிகளின் ஆன்மாவை உம் பாதத்தில் சேர்க்கவும், இலங்கையில் துன்பப்படும் தமிழர்களை காப்பாற்றவும் உமதருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகின் ஒளியே இறைவா, எம் பங்கில் கட்டப்படும் பேராலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும், இதுவரையில் உதவிய நன்கொடையாளர்களை நலன்களால் நிரப்பவும், மேலும் பங்கு தந்தையர்களை பாலன் இயேசுவின் அருளால் உடல் சுகம், ஆன்ம சுகம் பெற்று இறை மக்களை நல்வழி நடத்திடவும் வேண்டும் என்று
இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடும். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, இதோ உமது திருமகனை இந்த உலகிலே பாலகனாய் பிறக்கச் செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ பாலன் இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் எங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் பெற்றவர்களாய் நாங்கள் வாழ தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். பாவங்கள் கழுவிடும் பலியிலே பாவரன் என்னையும் ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய். என் மனம் உனதாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய். என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தே கனிவாயே பாய் நிறைவா. கருணை அன்பை விதைப்பாயே, திருமைதையும் தருகின்றேன் அதில் கருணை அன்பை விதைப்பாயே. பருவசியை போக்கவே எனில் பகிர்வை நிறைவாய் வளர்ப்பாயே. தாழ்மை உள்ளம் தரவந்தே தரணி வாழ்ந்திட தருகின்றேன். தாழ்மை உள்ளம் தரவந்தே தரணி வாழ்ந்திட தருகின்றேன். ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய். என் மனம் உலகாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய். என் மனம் உலகாய் மாற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தேன் பணிவாயே பாய் நிறைவா. பாவங்கள் கழுவிடும் பணியிலே பாவரன் என்னையும் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்போடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மெய்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையான திருமணக்காகவும் இரக்கமிக்க இறைவா, இந்த திருவிழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. மனிதர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவில் இறைவனாகிய உம்மோடு இணைக்கப்படுகின்றோம். எனவே இந்த திருப்பலியில் நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் அவரது சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம்
கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தை மனிதனானார் என்னும் மறையுண்மையின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பு எங்களை ஆட்கொள்கின்றது. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வர் ஆட்சி புரிவோ மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பேச்சவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாட பெறும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள்.
வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளும். தந்தையே, இதோ இந்த திருத்தலத்திலே பாலன் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட உமது திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற அன்னையினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாலன் இயேசுவின் வழியாக இந்த நேரத்திலே ஆசிர்வதித்தருளும். இதோ எங்களது வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற பலவிதமான மனக்கவலைகள், பிரச்சனைகள், குடும்ப தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரவும், எல்லா விதமான சோதனைகள், இடையூறுகள், தடைகள் எல்லாம் நீங்கவும் பாலன் இயேசுவின் வழியாக எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலே அன்பையும் சமாதானத்தையும் பொழிந்து எங்களை ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அதையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி
எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பாலன் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தி அன்பிலும் தாழ்ச்சியிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இவ்வுலகிலே பாலகனாய் பிறந்தவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவருள்ளத்தில் எழுந்தவர நான் ஆனால் ஒரு வாரம் சொல்லியுள்ளோம். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. மண்ணில் பிறந்தது ஏனோ, எங்கள் நெஞ்சம் குளிர்ந்திடதானோ. மண்ணில் பிறந்தது ஏனோ, எங்கள் நெஞ்சம் குளிர்ந்திடதானோ. அண்ணனியே என் இயேசு பாலா, பூந்தளிரே இணையாலும் நாதா. கீதங்கள் பாடிடவே, இளையர்கள் இன்பங்கள் கண்டிடவே, பாவிகள் மீட்பை பெற்றிடவே,
மனித மாண்புகள் மலர்ந்திடவே அரிரோ 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 ஆராரிரோ தூதர்கள் கீதங்கள் பாடிடவே இடையர்கள் இன்பங்கள் கண்டிடவே பாவிகள் மீட்பை பெற்றிடவே மனித மாண்புகள் மலர்ந்திடவே மனிதனாக வந்தவனே கண்ணே மணியே கண்மூடி நீயுறங்கு ஆரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ கண்மணியே என் இயேசு பாலா பூந்தளிரே எதையாலும் நாதா எழுச்சியை விதைத்திடவே வலியோரின் சேவை தகர்த்திடவே நிறையுள்ள மனிதம் மெய்ப்படவே நீதியும் அன்பும் நிலைத்திடவே அரிரோ 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 ஆராரிரோ எளியோரின் எழுச்சியை விதைத்திடவே வலியோரின் சேருக்கை தகர்த்திடவே நிறையுள்ள மனிதம் மெய்ப்படவே நீதியும் அன்பும் நிலைத்திடவே குழந்தையாக வந்தவனே கண்ணே மணியே கண்மூடி நீயுறங்கு ஆரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ கண்மணியே என் இயேசு பாலா பூந்தளிரே எமையாலும் நாதா மண்ணில் பிறந்தது ஏனோ எங்கள் நெஞ்சம் குளிர்ந்திடதானோ மண்ணில் பிறந்தது ஏனோ எங்கள் நெஞ்சம் குளிர்ந்திடதானோ கண்மணியே என் இயேசு பாலா பூந்தளிரே எனையாலும் நாதா ஜெபிப்போமாக. நன்மை தனத்தின் ஊற்றாம் இறைவா, வாக்கு மனிதனானார் எம்மிடையே குடிகொண்டார் என்ற மாபெரும் மறை நிகழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டாடி மகிழ பேறு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் புனிதமான வாழ்க்கையினால் அவரோடு ஒன்றித்து அவர் கொண்டு வந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கவும் பிறரோடு அதை பகிர்ந்து வாழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாலன் இயேசுவின் ஆசீர் பெற அனைவரும் சிரம் தாழ்த்தி இறைவனுடைய ஆசிரை வேண்டுவோம். நன்மையே உருவான இறைவன் தமது திருமகனின் பிறப்பு விழாவில் உலகு இருளகற்றி இந்த இரவை ஒளிவிருத்து புனிதமாக்கினார். அவர் உங்கள் பாவ இருளை அகற்றி
தமது கொடைகளால் உங்கள் இதயம் ஒளிபெற சுடர் வீசிட செய்வாராக. நமது மீட்பர் பிறந்த பெரும் மகிழ்ச்சி தரும் நற்செய்தியை இடையர்களுக்கு தமது வானதூதர் வழியாக அறிவித்த இறைவன் உங்கள் இதயங்களையும் அதே மகிழ்ச்சியால் நிரப்பி உங்களை தமது நற்செய்தியின் தூதுவர்களாக மாற்றுவாராக. தமது திருமகனின் பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களுக்கு தமது அமைதியையும் நன்மைத்தனத்தையும் அளித்து விண்ணக திருக்கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவாவுமக்கு நன்றி. மண்ணில் வந்த மாபரணி உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே. உந்தன் அன்னை மடி மீது நீ தவற காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் அன்னை மடி மீது நீ தவற காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. புத்தும் பணியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாலரணி உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே. உயிருள்ள நாளெல்லாம் உன் பேரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேறின்று. உறவுக்கு உறவாகி உன் பிறப்பு மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேறின்று. உயிருள்ள நாளெல்லாம் உன் பேரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேறின்று. உறவுக்கு உறவாகி உன்